Hello மக்களே, welcome back to Madras Ponnu Moni YouTube channel. நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம எப்படி வந்து வீட்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க பண்ண ஒரு விஷயத்தை தான் vlog பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க சேர்ந்து என்ன பண்ணோம்னா சரி ஒரு barbeque நைட் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த barbeque நைட் நாங்க பண்ணோம். இந்த barbeque பண்றதுக்கான ரெசிபி அண்ட் ஆல்சோ அந்த நைட் அதுக்கப்புறம் அதை எப்படி கிரில் பண்ணோம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இந்த barbeque வந்து ரொம்பவே சூப்பராக வந்தது எனக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ரெசிபியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பார்க்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை பாருங்கள். இப்போ சிக்கன் மேரினேஷன் வந்து ஒரு 7 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். இந்த 7 kg சிக்கனுக்கு 3 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹோம்மேடு. நீங்கள் ஹோம்மேட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இது மூணுத்தையும் நல்லா கலந்து இந்த சிக்கனில் மேரினேட் பண்ணுங்கள். ஸோ இது மூணும் கொஞ்சம் நேரம் ஒட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மசாலாலாம் நல்லா கரைச்சி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். அண்ட் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் 1 கப் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப் தான் அளவு நான் வச்சுருக்கேன். ஸோ 1 கப் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுட்டு அந்த கப்பில் பாதிக்கும் கொஞ்சம் மேலே வந்து கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம போட போகிறோம். அண்ட் கொரியாண்டர் பவுடருக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து கரம் மசாலா போட போகிறோம். அண்ட் கரம் மசாலாவை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சாட் மசாலா கூட பெப்பர் பவுடரை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது தான். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்படாமல் இது வந்து ஊற்றலாம். இதில் வந்து நான் இந்த பாட்டிலில் ஒரு 3/4 பாட்டில் நான் வந்து ஊற்ற போகிறேன். ஊற்றி இந்த மசாலாஸோடு நல்லா நம்ம வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப் தயிர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கப் தயிரில் ஹாஃப் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கலப்போம். அப்போ தான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மர்ஜ் ஆகுன்றதுக்காக. கஸ்தூரி மேத்தி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ லெமன் ஒரு ஹாஃப் லெமன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் லெமன் மேலே புழிஞ்சு கூட சாப்பிடலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் இதிலே கூட நீங்கள் அந்த ஹாஃப் லெமனை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் கையை வச்சு நல்லா பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஒரு 1 டேக்கு கை எரிஞ்சிட்டே இருந்தது அந்த சில்லி பவுடர்லாம் இருக்கிறதுனால. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா அது கரண்டியோ அது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஹாஃப் கப் தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டணும். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி ஒரு பதத்துக்கு அது வரும். பாருங்கள், இப்போ அந்த ஆயில் கர்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி, ஒரு திக் கிரேவி மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் போட போகிறோம். மேக் ஷுர் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து சிக்கனில் எல்லாம் ஃபுல்லாக வந்து அது போகும். ஸோ நீங்கள் கடையில் பீஸ் போடும்போதே இந்த மாதிரி பீஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் உள்ள அந்த மேரினேஷன் இறங்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 8 to 10 hours ஊற வைக்கணும். நீங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி மேரினேட் பண்ணிவிட்டு ஈவினிங் இந்த செட்டப் நாங்கள் ரெடி பண்ணோம். அண்ட் இப்போ வந்து இந்த க்ரில் இது வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க இந்த வெல்டிங் ஷாப் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்டே சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை இன்ச்சுக்கு இப்படி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணோம். நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கறி வாங்கி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கருப்பு கொளுத்தி போட்டாச்சு. ஸோ இப்போ நெருப்பு நல்லா, ஆக்சுவலி நெருப்பு வந்து ரொம்ப ஈவனாக ஃபுல்லாக பரவுனா தான் சிக்கனும் வந்து ரொம்ப நல்லா குக் ஆகும்.
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு செம்மையாக வெயிட் பண்ணோம். அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய இந்த விஷயம் என்னென்னா புகை நிறைய வரும். பட் நம்ம ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குது அந்த நெருப்பு தணல்னு பார்த்தோம். அண்ட் தோ மேரினேட் பண்ண சிக்கன் பாருங்கள், ஆல்ரெடி அந்த ஆயில் இல்லாமல் கூடவே சிக்கன்லேருந்து ஊஸான ஆயில் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை வந்து எடுத்து நம்ம சூப்பராக மேரினேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் சொன்ன மாதிரி போக வேறு லெவலில் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த சிக்கனை நம்ம ருசித்தே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தோம். கூடவே வந்து சாங்ஸ்லாம் போட்டு அந்த சைட் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அண்டு இந்த பாபிக்யூ செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். திடீர்னு நெருப்பு ரொம்ப அதிகமாகி செம்மையாக சுட ஆரம்பிச்சிது. அதுதான் இந்த இடம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிக்கன்லாம் நமக்கு தேவையில்லை. நெருப்பு கீழே இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகும். பட் இது வந்து எங்களுக்கு டக்குன்னு நெருப்பு பற்றிட்டதுனால ஆச்சு. பட் இதனால் ஒரு தொல்லையும் கிடையாது. ஸோ பன்னீர் அண்ட் பைனாப்பிள் இதெல்லாம் கூட நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் இந்த வெஜ்ஜெலாம் சாப்பிட்றவங்களும் நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ன்றதால நிறைய நான் விளாக் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணேன். ஸோ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அது நல்லா வந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கூட அங்கேயும் கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐகான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் take care, bye bye from Monica.